ஆத்ம நமஸ்காரம். அத்தியாயம் 19. சக்தி பூஜை. பகவதியை தேவியை சக்தியாக வழிபடுதல். சீடர் சுவாமிஜி, முந்தைய அத்தியாயத்தில் நீங்கள் மது அருந்துவதை கண்டித்தீர்கள். ஆனால் மது அருந்துவது புத்தியை தூண்டுகிறது என்றும், சிலர் மது மத்தியம் அருந்துவதன் மூலம் உண்மையில் உன்னத அறிவை பேரறிவை அடைந்துள்ளனர் என்றும் கூறப்படுகிறது. மேலும் சக்தி வழிபாட்டில் மத்தியம் இன்றியமையாதது என்றும் கூறப்படுகிறது. அப்படி இருக்கும்போது இந்த பானத்தை நீங்கள் ஏன் கண்டிக்க வேண்டும்? ஆசிரியர், மது அருந்துவதன் மத்தியபானம் மூலம் உன்னத அறிவை அடைந்தது யார்? சீடர், கேரளாவில் உள்ள அனைத்து கலைகளின் தந்தையும் மகாகவியுமான துஞ்சத்து எழுத்தச்சன் இவ்வாறு செய்து வந்ததாக நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆசிரியர், இதை நீங்கள் வெறும் வதந்தியின் அடிப்படையில் கூறுகிறீர்களா அல்லது ஏதேனும் நம்பகமான பதிவுகளின் அடிப்படையில் கூறுகிறீர்களா? சீடர், மக்கள் அப்படி பேசிக்கொள்கிறார்கள். ஆசிரியர், ஆனால் அவர் எந்த வகையான மദ്യം அருந்திக் கொண்டிருந்தார்? சீடர், நாட்டில் கிடைக்கக்கூடிய சாதாரண மதுபானங்கள். ஆசிரியர், அவை என்னென்ன? சீடர், கள், சாராயம் போன்றவை. ஆசிரியர், இந்த பானங்கள் எவ்வாறு தயாரிக்கப்படுகின்றன? சீடர், தென்னை அல்லது பனை மரங்களிலிருந்து கள் இறக்குவதன் மூலம் கள் கிடைக்கிறது. கல்லில் இருந்து நாம் சாராயம் தயாரிக்கிறோம். ஆசிரியர், நீங்கள் விவரிக்கும் இந்த பானத்தை அந்த மகாகவி ஒருபோதும் அருந்தியதில்லை. அவர் முற்றிலும் வேறுபட்ட ஒரு மரத்தின் உச்சியில் சுரக்கும் மദ്யத்தை அருந்திக் கொண்டிருந்தார். இந்த மரம் சிரசு தலை ஆகும். இந்த மദ്യം அதற்குள் புருவ மத்தியில் சுரக்கிறது. அந்த மகாகவி லம்பிகா முத்திரையின் உதவியுடன் இந்த அமுதத்தை அருந்திக் கொண்டிருந்தார். லம்பிகா முத்திரை என்பது புருவ மத்தியை நோக்கி பார்வையை நிலைநிறுத்தி அங்கே மனதை ஒருமுகப்படுத்தி சிறுநாக்கின் உள்நாக்கின் வேரிலுள்ள திறப்புகளின் வழியாக அங்கிருந்து சுரக்கும் அமுதத்தை நாக்கின் நுனியை அந்த திறப்புகளில் வைப்பதன் மூலம் அருந்துவதாகும். இதன் மூலம் பேரானந்தத்தில் திளைப்பதாகும். மேலே குறிப்பிட்ட மகாகவி இந்த வகையான மதுவைத்தான் அருந்திக் கொண்டிருந்தார். இதை அறியாமல் மக்கள் அந்த மகா ஆத்மாவை குடிகாரர் என்று அவதூறு பரப்பி வருகிறார்கள். மேலும் அவரது முன்னுதாரணத்தையும் அதிகாரத்தையும் மேற்கோள் காட்டி கள், சாராயம் மற்றும் அனைத்து வகையான போதை தரும் பானங்களையும் அருந்தி தங்கள் புத்தியையும் சுயமரியாதையையும் இழந்து வருகிறார்கள். மேலும் அவர்கள் தங்களை தாங்களே அனைத்து வகையான இழிவான நிலைகளிலும் சண்டைகளிலும் ஈடுபடுத்திக் கொண்டு அனைத்து வகையான குற்றங்களையும் செய்து வருகிறார்கள். சக்தி வழிபாட்டில் மദ്യം இன்றியமையாதது என்று நீங்கள் கூறினீர்கள். அது சரிதான். ஆனால் உண்மை என்னவென்றால் சக்தி என்பது நமக்குள் இருந்து தோன்றுவது ஆகும். இந்த சக்தி எங்கும் பரவியுள்ளது. மக்கள் இதில் தங்களை முற்றிலும் இழந்துவிட்டார்கள். ஆன்மாவை மீண்டும் மீட்டெடுக்கவும் அதை தக்க வைக்கவும் இந்த சக்தி ஆற்றல் முழுவதையும் நீங்கள் மீண்டும் உங்களுள் சேகரிக்க வேண்டும். இது ஜீவனால் செய்யப்பட வேண்டும். எனவே இந்த ஜீவன் சக்திக்கு தன்னை அர்ப்பணிக்கிறது. இதனால்தான் சிவன் சக்தியை வழிபடுகிறார் என்று கூறப்படுகிறது. எளிய மொழியில் சொல்வதானால், வெளியே சென்று பல்வேறு விஷயங்களுடன் கலந்துவிட்ட ஆற்றலானது புருவ மத்தியில் உள்ள ஜீவனால் மீட்டெடுக்கப்பட்டு ஒருமுகப்படுத்தப்படுகிறது. இதுவே உண்மையான சக்தி வழிபாடு ஆகும். இந்த ஒருமுகப்படுத்துதலின் போது மஸ்தகத்தில் புருவ மத்தியில் இருந்து அமுதம் கீழே பாய்கிறது. இதுவே இந்த நல்ல மனிதர்களால் உட்கொள்ளப்படுகிறது. இதனால்தான் சக்தி பூஜைக்கு மദ്യം இன்றியமையாதது என்று கூறப்படுகிறது. இதை அறியாமல் மக்கள் அப்பாவி கோழிகளை கொன்று சக்தி பூஜை என்ற போர்வையில் பலிபீடத்தில் சில மலர்களை தூவி தாங்கள் கொன்ற விலங்குகளின் உடல்களை நைவேத்தியமாக படைத்து அந்த பிணங்களை உண்டு கள் அல்லது சாராயத்தை ஆடம்பரமாக அருந்தி தங்கள் உணர்வுகளை முற்றிலும் இழந்து சாக்கடையிலும் அழுக்கிலும் புரள்கிறார்கள். உண்மையான சக்தி பூஜை என்பது நான் மேலே விவரித்ததை போன்றதே ஆகும். யாராவது மேலே விவரிக்கப்பட்ட முறையில் சக்தி பூஜையை செய்தால் அவரால் தனக்குள்ளே இருக்கும் அமுதத்தை அருந்த முடியும். மேலும் முழுமையான பேரின்பத்தையும் மகிழ்ச்சியையும் அனுபவித்து உன்னத அறிவை அடைய முடியும். இந்த மദ്യം அமிர்தம், அமுது என்று அழைக்கப்படுகிறது. மேலே குறிப்பிட்ட மகாத்மா இந்த அமிர்தத்தை மட்டுமே அருந்திக் கொண்டிருந்தார்.